கிறிஸ்து இயேசுக்குள்ளான உங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக. இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேதவசனம் யோபு 9:10. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். அல்லேலூயா. இந்த வசனத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து செய்கிற 2 காரியங்கள். முதலாவது காரியம் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை, இரண்டாவது எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிற தேவன். நம்முடைய ஆண்டவர் பெரியவர். உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர் சொன்னது போல அவர் பெரியவர். அவர் பெரிய காரியங்களை செய்கிறவர். எரேமியா புஸ்தகத்தில் சொல்றாரு, என்னை நோக்கி கூப்பிடு, நீ அறியாதும் உனக்கு கட்டாதமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன் சொல்றார். ஆக நம்முடைய ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்கிற தேவன். அது மாத்திர எண்ணி முடியாத அதிசயங்களை அவர் செய்கிறவர். நம்ம ஒவ்வொரு நாளும் ஜீவனோடு இருக்கிறது ஒரு அதிசயம் தான். நைட்டில் தூங்குறோம், என்ன நடக்குது ஏது நடக்குது தெரியுது. நம்முடைய வண்டிங்க மோட்டர் பைக்கு 10 வருஷம் ஆகிட்டாலும் மாற்றணுன்றாங்க இல்லைங்களா. மிஷினுங்க ஓவர் ஆயிலிங் பண்ணணும், சடன் விட்டு கொடுத்துட்டு மிஷின் எல்லாம் ஓவர் ஆயிலிங் பண்ணுறாங்க. ஆனால் நமக்குள்ளே ஓடுற மிஷின் பாருங்கள், ஆற்று 24 ஹவர்ஸ் விடாமல். எனக்கு 71 வயசு, 72 நடக்குது. அந்த ஆற்று இன்னும் ஓவர் ஆயிலிங் பண்ணாமல் கர்த்தர் அதை ஏற்க செய்கிறார் பாருங்க. இது பெரிய அதிசயம் இல்லையா? இது ஜீவனுள்ள சாட்சி. இன்னும் அநேக காரியங்களை சொல்லிக்கொண்டே போகலாம். அதை யோவானில் சொல்லும்போது சொல்கிறார், ஆண்டவர் செய்த அநேக அற்புதங்கள் உண்டு, அவைகளை ஒவ்வொன்றாக எழுத போனால் உலகமே கொள்ளாதான் புஸ்தகம். அதனால் வேண்டி ரட்சிப்புக்கு என்ன தேவையோ அதுக்கு மாத்திரம் உரிய அற்புதங்களை எழுதி நம்ம கையில் கர்த்தர் கொடுத்துருக்கிறார். ஆகவே இப்படிப்பட்ட தெய்வத்தை நாம் ஆராதிக்கிறதுல இந்த தெய்வத்தை பற்றி மற்றவர்களுக்கு நாம் சொல்லணும். அவருடைய அன்பை அறியாத மக்களுக்கு அவர் செய்கிற அதிசயங்களை அற்புதங்களை சொல்லி ஆண்டவர் அணியில கொண்டு வருகிற கருவிகளை நாம் மாறணும். கர்த்தர் நம்மை அப்படி செய்வதற்கு உதவி புரிவாராக. ஜெபிப்போம். இயேசு நல்ல தகப்பனே, நாளை கொடுத்த நல்ல வார்த்தைக்கு நன்றி ஆண்டவரே. இந்த வார்த்தையை நாங்கள் படிக்கிறது மாத்திரல, கேட்கறது மாத்திரல, இந்த வார்த்தையை மற்றவர்களுக்கு அறிவிக்கிறவர்களாக ஒவ்வொருவரும் சுவிசேஷங்களாக மாற கிருபை இயேசு நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள். அவருக்கு இப்பொழுதும் என்னென்றைக்கு மகிமை உண்டாதாக. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.